எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அதை இந்த ஜனங்கள் செஞ்சுட்டாங்க. அந்த சாபத்தீடான பொருள் தான் உன்னால இந்த சின்ன பட்டணத்தை மேற்கொள்ள முடியாம நீ முறிந்து போன, நீ உன்னால மேற்கொள்ள முடியாம தோல்வி அடைஞ்ச அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. யோசுவா ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி எரிகோவை பிடிக்க போறாங்க இல்லையா, அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து எந்த பொருளையும் நீங்க எடுக்க வேண்டாம், இதெல்லாம் எனக்கு சாபத்தீடான பொருள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, இந்த பொருளெல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது, இதுல எதுவுமே நீங்க கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒருத்தன் என்ன பண்றான், அந்த சாபத்தீடான பொருள் அதுல இருக்கிற அழகை பார்த்து, ஒரு சால்வையும் ஒரு வெள்ளியையும் அதுல இருக்கிற அழகை பார்த்து அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பிடிச்சு போய் அதை எடுத்துட்டு அவனுடைய கூடாரத்துல மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு மூடி வச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறான். இது அந்த ஜனங்க யாருக்குமே தெரியாது. இவன் செஞ்ச ஒரு தப்புனால இஸ்ரவேல் மக்கள் மொத்த பேருமே முறியடிக்கப்படுகிறார்கள். இது ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, இது சாபத்தீடான பொருள், இது எனக்கு அருவருப்பான பொருள், இதுல நீங்க கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லியும் இவங்க கேட்காம